கனெக்ட் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். வாங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினிகாந்த் சாருக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வீடு திரும்பிட்டார். பட் இருந்தாலும் கூட இதை வச்சு அவங்களுடைய மருமகனும் சரி மகளும் சரி இப்போ ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தனுஷன் ஐஸ்வர்யா அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களோட டிவோர்ஸ் கோர்ஸ்க்கான ஹியரிங் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் இன்றைக்கி அவங்க காலையில் 10 மணிக்கு ஆஜராகவே இல்லை. கிட்டத்தட்ட மணி அப்படியே தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரவே இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி கேஸை தள்ளி வச்சுருக்காங்களாம். இது ஒரு லைஃப் மேட்ருங்க, எப்படிங்க வராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜட்ஜஸ்லேருந்து எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேருந்தே எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத தனுஷ் சார் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக்கை போட்டு இருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஹார்ட்டுமே பார்க்க முடியுது தனுஷ் சாரோட சைட்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மனது மாற ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேபி நாட் இந்த மந்தோட பாதியில் மறுபடியும் அந்த கேஸோட ஹியரிங்கை தள்ளி வச்சுருக்காங்க. அதுலேயுமே அவங்க கண்டிப்பாக கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படியே கேன்சல் ஆகிடும். 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்காக எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைவர் இப்போ ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கார். இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வீடுமே திரும்பி இருக்கிறாரு. இந்த சமயத்தில் இவங்களோட கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. நம்மளோட மகனும் சரி மருமகளும் சரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அஃபிஷியலாக டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. 2 பேரும் இனிமேல் பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி கேட்டால் அவரால் சுத்தமாக தாங்கவே முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அப்பாக்காக வச்சு 2 பேர் சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்காகவும் நம்ம சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி மனம் மாறி இருக்காதா சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற செய்தியை தாண்டி சேர்ந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கிடச்சிருச்சு அப்படின்னா அது ரஜினிகாந்த் சாருக்கு ஹாப்பியோ இல்லையோ ஃபேன்ஸ் எல்லாமே பண்டிகை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கொண்டாடுவாங்க. ஸோ இது முழுக்க பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு லைஃப் மேட்ருக்கு ஹியரிங்காக போகல அப்படின்னும் போதே தெரியுது. அதை அவங்க அப்படியே ரத்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்பு சாருக்காக ஜானகி அம்மா பாடின பாடல் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஃபஸ்ட்டு சிம்பு சார் சின்ன பையனாக இருக்கும்போது நடிக்கும்போது அவன் லிட்டில் ஸ்டார் அவன் நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாடியிருப்பார். ஸோ அந்த பாடலில் ஒரு சின்ன க்யூட்டான ஒரு குரல் கேட்குமே, யார் அப்படின்னு கேட்டா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜானகி அம்மா தான். அதே பாடலில் அவங்க ஆண் குரல்லையுமே குரலை மாற்றியும் பாடிருப்பாங்க. ஸோ அந்த பாடல் இப்போ வரைக்கும் சிம்பு சாருக்கு ஒரு ஐகானிக் சாங்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே வைரலாக இருக்குது. ஆல்ரெடி இவங்க சிவாஜி கணேசன் சாருக்காக சுஷிலாமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குரலை மாற்றி பாடியிருப்பாங்க. ஸோ அதே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயுமே நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ ஜானகி அம்மா கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பண்ணதே ரொம்ப பேருக்கு செம்ம சர்ப்ரைஸாக வந்துட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.